Dear students, good afternoon everyone. Today we discuss about the topic Aristotle with Newton's approach and sliding object. So the Aristotle with Newton's approaches and sliding object அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூட்டன்ஸ் இப்படி கான்செப்ட் அரிஸ்டாட்டில் இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். ஸ்லைடிங் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்கிறப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். அது ஃபோர்ஸ் எப்படி இருக்குவாங்க அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த டூ சயின்டிஸ்ட் அப்ரோச் பண்ணி ஒரு கான்செப்டை புதுசாக சொல்கிறாங்க. ஸோ அந்த டாபிக் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போனோம். அண்ட் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தோம். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபோர்ஸ் F is equal to dp/dt அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? நவ் the Newton second law gives the correct explanation for the experiment on the inclined plane அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்க்ளைன்டு பிளேனா என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் சாய்வாக வருது இல்லையா? நான் இப்போ டயக்ராம் போட்டேன்ல, சரியா, 45 டிகிரி ஆங்கிளில் வர்றது. ஓகேவா? தட் இஸ் இன்க்ளைன்டு பிளேன். தட் வாஸ் டிஸ்கஸ்டு இன் த செக்ஷன் 3.1. அந்த 3.1 பாருங்கள். 3.1க்கு அதாவது நியூட்டன்ஸ் இந்த F is equal to dp/dt இந்த ஃபார்முலாவை இன்க்ளைன்டு பிளேனில் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறப்போ அந்த அங்கே எப்படி ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, நவ் இன் நார்மல் கேஸ் வேர் த ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் கேஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திஸ் இஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துன்னு வச்சுக்கிங்களேன். இஃப் எனி ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு, த ஆப்ஜெக்ட் அப்ளைங் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட்டு, இந்த ஆப்ஜெக்ட் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும், உராய்வு அப்படின்றது இருக்கும். ஸோ த ஃப்ரிக்ஷன் இஸ் in normal case the where friction is not negligible. கண்டிப்பாங்க நெக்லிஜிபிளோ இல்லை, இப்போ ஃப்ரிக்ஷன் இருக்கும். பட்டு ஒன்ஸ் the object reaches the bottom of the inclined plane, bottom of the inclined plane பொறுத்த வரைக்கும் inclined plane it travels some distance and stops அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்க்ளைன் இந்த மாதிரி ஒரு பிளேன் கன்சிடர் பண்ணுங்க, மேக்கிங் சம் ஆங்கிள் தீட்டா. இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கப்போ இங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So note that the stops becomes because there is a frictional force acting on the direction opposite to the its velocity அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுன்வர்ட் டைரெக்ஷனில் அது வரும். டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இட் ஷுட் பி மூவிங் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா the frictional force வந்து ரெடியூசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் தட் the frictional force that reduces the velocity of the object 0 அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸே அங்கே வந்து என்ன பண்ண முடியாது, எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. உராய்வு இருக்கும், பட் ஆனால் இட் இஸ் என்னது நார்மல் கேஸ் கம்பேர் பண்ணுறப்ப இட் இஸ் வெரி நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் மூவிங் டவுன்வர்ட் டைரெக்ஷன் ஆஸ் பர் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் த சயின்டிஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆஸ் ஒன் அஸ் த பாடி ரீச்சஸ் த பாட்டம் ஆஃப் த பிளேன், பாட்டம் ஆஃப் த பிளேன் அந்த டாப்பில் இருந்து பாட்டத்துக்கு ரீச் ஆகுது. இட் கேன் ட்ராவல் ஒன்லி ஸ்மால் டிஸ்டன்ஸ் அண்டு ஸ்டாப்ஸ் பிகாஸ் தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இன்க்ளைன் பிளேன் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, சரிவாக வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து கீழே டவுன்வர்ட்ஸில் வந்துடும். தட் இஸ் இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். எசென்ஷியலி ஹி டிட் நாட் கன்சிடர் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து என்ன ஃபோர்ஸ் இல்லை, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த அரிஸ்டாட்டில் கான்செப்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அரிஸ்டாட்டில் தட் இஸ் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீட்ஸ் டு அப்ளை டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இப்போ இந்த ரவுண்ட் பால் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் பால் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் போகும். த நெட் ஃபோர்ஸ் வந்து 0. தட் இஸ் ஃப்ரிக்ஷனல் வந்து என்னது, நெட் ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ தட் இஸ் Galileo and Newton's there is a zero net force on the object when it moves with constant velocity அப்படின்னு சொல்லிட்டு. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இப்போ ஆப்ஜெக்ட் எந்த டைரெக்ஷன் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா என்னது, சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஃப்ரிக்ஷன் அப்படின்ட்டுனா என்ன அர்த்தம், உராய்வு அப்படிங்கிறது எங்கே இருக்கும், அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். நல்லா புரிஞ்சிக்க என்ன சொல்கிறது. ரெட் கலர் டயக்ராம் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் ஏரோ மார்க் என்ன சொல்லுது, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இந்த பால் வந்து என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். பட் பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆனாலும் எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ இன் ஆப்போசிட் டைரெக்ஷன் த ஃப்ரிக்ஷன் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ த அரிஸ்டாட்டில் கலீலியோ அண்ட் நியூட்டன்ஸ் அப்ரோச்சஸ், இதுதான் வந்து கான்செப்ட்டு. அரிஸ்டாட்டில் கலீலியோ அண்ட் நியூட்டன்ஸ் அவங்களாம் அப்ரோச் பண்ணி
இந்த விஷயத்த சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா இருக்கிறது தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கன்சிடர் figure 3.8a whenever an object 1 exert the force the object 2 அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா பொறுத்த வரைக்கும் ஃபார் எவரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ இங்கே த ஆப்ஜெக்ட் 2 மஸ்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னல் exert equal to and opposite force on the object 1 அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் F21 F12 அது ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தட் இஸ் தீஸ் ஃபோர்ஸ் மஸ்ட் பி லை அலாங் த ஜாயினிங் த டூ ஆப்ஜெக்ட். தட் இஸ் F12 ஈக்குவல் டு மைனஸ் F21 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ F12ங்கிறது ஒரு போத் மேக்னிடியூட் ரெண்டு டைரக்ஷன் இருக்கும். ஸோ இட் இஸ் வெக்டர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்போசிட்னா என்னது? ஆப்போசிட் டைரக்ஷனில் மட்டும் என்ன ஆகும்? இப்போ ஒரு செவுத்தில் ஒரு பால் அடிக்கிறதுனா திருப்பி நம்மள்கிட்ட வரும் இல்லையா? அது வந்து என்னது? இப்போ ஆப்போசிட்டில் வர்றப்போ என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டில் நம்ம செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து அந்த வால்னு வச்சுக்கோங்க. திருப்பி செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வர்றது 2 to 1 ஒரு டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ வந்து என்ன சொல்கிறோம்? F12 வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் F21 வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா யாராவது தெரியாமல் இருக்கீங்களா? நியூட்டன் 3ஆம் விதி படம் கூட வந்துருக்குது இல்லையா? அந்த படம் வேறு, இது வேறு. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஃபார் எவரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த நியூட்டன்ஸ் தேர்ட் லா assures that the force occurs equal to opposite pairs அப்படின்னு சொல்கிறோம். an isolated forceனா single force or என்னது cannot exist nature அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அது தனி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தனிப்படையாக, அதாவது சிங்கிளாக என்னைக்கு இருக்காது. சரியா? cannot exist in nature அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஸ்டேட் தட் ஃபார் எவரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த அப்படியே அன்லைன் பண்ணிக்கங்க. ஹியர் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர் ஃபோர்ஸஸ் டு நாட் ஆக்ட் இன் த சம்படி. ஓகே, பட் on the two different bodies அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ two different bodies. இப்போ எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் கேன் பி கால்டு ஆக்ஷன் சொல்கிறோம். எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ்னால் என்னது? வி அப்ளைங் ஃபோர்ஸ். அண்ட் அதர் ஃபோர்ஸ் வந்து என்னது? அதர் ஃபோர்ஸ் மீன்ஸ் ரியாக்ஷன்னா ஆப்போசிட் ஃபோர்ஸ். ஸோ த நியூட்டன்ஸ் தேர்ட் லா வேலிட் ஒன்லி போத் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன அப்படின்றத ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு இன் த லாஸ்ட் கிளாஸ். ஓகே, இனர்ஷியல் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் போத் இது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். அண்டு நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னாவும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்டு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், மூவிங்கில் இருக்கும், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸு இதெல்லாமே என்னது லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? போத் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ரெண்டுலேயுமே நிலைம குறிப்பாயம் சொல்கிறோம் தமிழில். அது என்ன சொல்கிறோம்? நிலைம குறிப்பாயங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அச்சுத்தொலைவு அல்லது ஆயத்தொலைவுன்னு சொல்லுவோம். இந்த குறிப்பாயத்தை பொறுத்து இனர்ஷியல் ஃப்ரேமை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இந்த ஃபோர்ஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஒபே பண்ண முடியும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும்னு சொல்கிறோம். ஸோ திஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆர் நாட் காசஸ் or cause and effect force. It means that when the object one exert force on the object 2, the object is exert equal to the opposite force on the body 1 at the same instant அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, நியூட்டன் தேர்ட் லா ஈஸி தாங்கண்ணே. இதில் வந்து வளவளன்னு எல்லாம் படிக்க வேணாம். இந்த ஈக்குவேஷன் F12 ஈக்குவல் டு மைனஸ் F21 அதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து இந்த 3 லைன்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஸ்டேட்டட் எவரி பாயிண்ட் ஆக்ஷன் இருக்கு இல்லையா? இந்த 2 லைன்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் பாருங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? நான் அந்த எக்ஸாம்பிள் முதல்ல சொன்னேன் இல்லையா? வித் த டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஃபஸ்ட்டு த ஹாமர் அண்ட் த நைல். ஒரு ஆணியை வந்து என்ன பண்ணுறோம்? இதில் அடிக்கிறோம், சுவத்துலையோ அல்லது பலகையிலையோ அடிக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த F12 அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் பை த ஹாமர் இந்த நைல். அந்த ஆணிக்கு என்னது? நம்ம அடிக்க வந்து ஆணி உள்ளே இறங்கும். பட் ஆனால் என்னது? ஆப்போசிட் ஃபோர்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து அந்த பால் வந்து என்ன ஆகுது? இதில் வாலில் பட்டு நம்ம பக்கம் ஆப்போசிட் பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகி, அதாவது எதிர்த்து நம்மள்கிட்ட வரும். சரியா? அதேமாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறோம் இல்லையா? இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்னது? ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த ஃபீட் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து என்னென்னா, அந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பை த எர்த்து. சரியா? நம்மளே அறியாமே அந்த எர்த்துலேருந்து என்ன பண்ணுறோம்? அந்த காலை வந்து எப்படி, இது வந்து கொஞ்சம் அப்சர்வ்டாக கவனிக்கணும். இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறப்ப நம்மளே அறியாமே அந்த எர்த்துலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கீழே வரும்.
சரியா? இந்த டயக்ராம் இது மூணுமே வந்து என்னது எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அட்டாச் டு ஸ்ப்ரிங்ஸ் பேலன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இஸ் ஷோன் இன் ஃபிகர். ஃபிக்ஸ் ஒன் எண்ட் வித் ரிஜிட் சப்போர்ட். ரிஜிட் சப்போர்ட்னா செவுத்தில் ஃபிக்ஸடாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்டு லெவல் த அதர் எண்ட் இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு விச் கேன் பி புல்டு வித் த ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். புல்டு வித் ஹேண்ட்னா பிடிச்சி இழுக்கிறோம். சரியா? புஷ் பண்ணுறது வேறு, புல் பண்ணுறது வேறு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க, மாற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஃபுல் ஒன் எண்டு வித் சம் ஃபோர்ஸ். நோட் தட் த ரீடிங் போத் பேலன்ஸ். சரியா? இப்போ இந்த ரெண்டு டூ ஸ்ப்ரிங்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரி, அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ இங்கே நம்ம ஹேண்டில் பிடிச்சி இழுக்கிறப்போ அந்த வாலில் இருந்து ஃபோர்ஸும் இந்த டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? தட் இஸ் ஃபுல் ஒன் எண்ட் வித் சம் ஃபோர்ஸ். நோட் தட் ரீடிங் ஆன் த போத் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு பேலன்ஸ்லையுமே, ரெண்டு ஸ்ப்ரிங் பேலன்ஸ்லையுமே வேல்யூ வந்து எப்படி இருக்குன்றாங்க, ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரிப்பீட் த எக்ஸசைஸ் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்னு என்ன அர்த்தம்? நியூட்டன்ஸ் தேர்லா பொறுத்த வரைக்கும் ஸோ மெனி நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் த ரீடிங்ஸ் இன் த ஸ்ப்ரிங்ஸ் பேலன்ஸ் ஏ இஸ் டியூ டு த ஃபோர்ஸ் கிவன் பை த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பி அப்படின்ற ஸ்ப்ரிங்கில் எவ்வளோ பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா அது டியூ டு ஏவை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பி டியூ டு த ரியாக்ஷன் ஃபார் கிவன் பை த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பி அப்படிங்கிற ஸ்பின்கில் சம் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு திஸ் இஸ் ஏ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நோட் தட் அக்கார்டிங் டு த நியூட்டன்ஸ் தேர்ல போத் ரீடிங்ஸ் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது டிஸ்கஷன் ஆன் த நியூட்டன்ஸ் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்கஷன் ஆன் த நியூட்டன்ஸ் லா. இப்போ நியூட்டன்ஸ் லாவை ஜென்ரலாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, நியூட்டன்ஸ் லாவை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த நியூட்டன்ஸ் லா டிஸ்கஸ் பண்ணுறதுல என்னென்னா நியூட்டன்ஸ் லா வெக்டர்ஸ் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நியூட்டன் லாஸ் ஆர் என்னது வெக்டர் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நியூட்டன்ஸ் லாஸ் ஆர் வெக்டர் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ஈக்குவேஷன்ஸ் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டர்னு சொல்கிறோம். சரியா? அந்த எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டர். F2 ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இது நம்ம இது F2 ஈக்குவல் டு எம்ஏ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் சொல்கிறோம். இட் இஸ் எ வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் எசென்ஷியல் இட் இஸ் ஈக்குவலன் டு த 3 ஸ்கேலர் ஈக்குவேஷன் சொல்கிறோம். சரியா? இப்போ இது வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமாக சொல்கிறப்ப இட் கேன் பி ரிட்டன் அஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆஃப் ஆக்சிஸ்னால் என்ன சொல்லுவோம், ஞாபகம் இருக்குங்களா? xi வெக்டர், yj வெக்டர், zk வெக்டர். சரியா? நம்ம செகண்ட் லெசனில் இனிஷியலில் படிச்சிருக்கோம் இல்லையா, கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேவா? xi வெக்டர், yj வெக்டர், zk வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அந்த பர்டிகுலர் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அல்லது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் எப்படி எழுதலாம்னா fxi வெக்டர், fyj வெக்டர் அண்ட் fzj வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். fzk வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து fxும் ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து என்னது fyj வெக்டரும், z ஆக்சிஸில் fzk வெக்டர் k கேப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? i கேப், j கேப், k கேப் அப்படின்னு சொல்கிறோம். எஃபோட வேல்யூ என்னது, ma. அப்போ max i கேப்பு, mayj கேப்பு, mazj k cap அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பை கம்பேரிங் போத் சைட்ஸ், த்ரீ ஸ்கேலர் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இது வந்து ஏன் சார் நீங்கள் ஸ்கேலர் அப்படின்னா, மாஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, ஆக்சலரேஷன் அப்படின்றது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. பட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன நமக்கு கிடைக்குன்னா, என்ன கிடைக்கும், தட் இஸ் fx equal to m dot ax அப்படின்னு சொல்கிறோம். The acceleration along the x direction depends only the component of the direction of the force acting on the x direction. அப்போ fx is equal to max means x ஆக்சிஸில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், we mention or we calculate அப்படின்னு சொல்கிறோம், we consider. ஓகே? and fy is equal to may, that is y ஆக்சிஸில் மட்டும்தான் கன்சிடர் பண்ண முடியும். the acceleration along the y direction depends only on the component of the force acting along y direction சொல்கிறோம். and fz is equal to maz. the acceleration along the z direction depends only on the components of the force along என்னது z direction சொல்கிறோம். ஆக்சுவலாக fx, fy, fz இது மூணுமே ஆக்சுவலாக என்னது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆஃப் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் இட் கேன் பி ரெப்ரசன்ட் ஹியர். ஓகே? ஃப்ரம் த above ஈக்குவேஷன் we can infer that
force acting on the along y direction and cannot alter in the acceleration along x direction. So in the same way the fz cannot affect to ay and az. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? எக்ஸ் டைரெக்ஷனில் மட்டும்தான் எக்ஸ் வேல்யூ இருக்கும், ஒய் ஆக்சிஸில் ஒய் டைரெக்ஷன் இருக்கும், இஜெட் ஆக்சிஸ்னால் இஜெட் மட்டும்தான். எஃப்இஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும், எக்ஸையோ ஒய்யோ டிஸ்டர்ப் பண்ணாது இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது எக்ஸ்ஐ ஒய்ஜே ஜெட்கே அவ்வளோதான். தட் இஸ் எஃப்இஜெட் மீன்ஸ் எஃப்இஜெட் ஃபோர்ஸு கேனாட் அஃபெக்ட் ஏஒய் அண்ட் ஏஎக்ஸ். அந்த ஏஎக்ஸை ஏஒய் என்ன பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்கிறோம். திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் சால்விங் ப்ராப்ளம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் சால்வ் பண்ண ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து த ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த acceleration experienced by the body at the time t depends on the force which act on the body அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆக்சிலரேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பாடினா என்ன அர்த்தம், டைமை பொறுத்து இருக்கும். தட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம் சொல்கிறோம் இல்லையா? இப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் சொல்லுவோம். velocity is equal to displacement by time. So acceleration is equal to rate of change of displacement அப்படின்னு சொல்கிறோம். So rate of change of displacement is nothing but acceleration சொல்கிறோம். So the time t depends on the force which act on the body at that instant சொல்கிறோம். So it does not depend on the force which acted on the time before the time அப்படின்னு சொல்கிறாங்க. before the time என்ன அர்த்தம், t டைமுக்கு முன்னாடி. பட் ஆஃப்டர் டைம் என்னது, ஆக்சிலரேஷன் பொறுத்த வரைக்கும் velocity இந்த இடத்துல வேணால் எழுதிக்கிங்க. velocity is equal to displacement by time, acceleration is equal to velocity by time. அப்படி இந்த ரெண்டு ஃபார்முலாவை என்ன பண்ணீங்க, நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ this can be expressed as f of t is equal to ma into t அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஃபோர்ஸ் t is equal to ma vector into t அப்படின்னு சொல்கிறோம். acceleration of the object does not depends on the previous history of force அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். வென் ஏ ஸ்பின் பவுலர் ஆர் ஃபாஸ்ட் பவுலர் த்ரோஸ் எ பால் டு த பேட்ஸ்மேன். சரியா? ஒரு பேட்ஸ்மேனை நோக்கி என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்பின் பவுலரோ ஃபாஸ்ட் பவுலரோ பந்தை தூக்கி போடுறாங்க. ஒன்ஸ் எ பால் லீவ்ஸ் த ஹேண்ட் பவுலர் இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்டு ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பால் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அந்த பவுலரோட கையிலேருந்து பால் வந்து வெளியில் வந்துருச்சுன்னா டு த பேட்ஸ்மேன். சரியா? டு த பேட்ஸ்மேன். அப்போ பேட்ஸ்மேனை நோக்கி போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்னது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். பட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. இட் இஸ் நெக்லிஜிபிள் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். பட் அதையும் மீறி என்ன ஃபோர்ஸ் இருக்குது, ஆக்சிலரேஷன் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஆக்சிலரேஷன் இஸ் நதிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் மூவ் ஆகுது, இந்த பால் வந்து மூவ் ஆகுது. ஸோ த பால் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஹவு த பால் இஸ் பவுல்டு. சரியா? இந்த பால் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஹவு இட்ஸ் பி பவுல்டுனா என்னது, லோயர் அண்டு ஹையர் ஸ்பீட். அந்த ஸ்பீடை பொறுத்து வந்து என்ன ஆகும், அது என்ன ஆகும், கிராவிடேஷன் ஃபோர்ஸோ அல்லது அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோ நெக்லஜிபிளாக இருக்கும். பிகாஸ் ஆக்சிலரேஷன் அங்கே அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த இங்கே பவுலர்கிட்ட பேட்ஸ்மேன்கிட்ட பால் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. Next, in general, three direction of a force may be different from direction motion. சரியா? Though in some case the object may move in the same direction as the direction of the force is not always true அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ a few examples are given below அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ கேஸ் 1 பாருங்கள், ஃபோர்ஸ் அண்டு மோஷன் இன் த சேம் டைரக்ஷன் சொல்கிறோம். சரியா? இப்போ வென் ஆப்பிள் ஃபால்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? வென் த ஆப்பிள் ஃபால்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் எங்கே, ஃப்ரம் த ட்ரீலேருந்து, த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி த ஆப்பிள் அண்ட் த ஃபோர்ஸ் ஆர் இன் த சேம் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆஸ் ஒன் இன் ஃபிகர் 3.9a. இப்போ இந்த 3.9a ஃபிகரை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் த சேம் டைரக்ஷன் சொல்கிறோம். சரியா? ஃபோர்ஸும் சரி மோஷனும் சரி சேம் டைரக்ஷனில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் என்ன ஆகுது, கீழே வருது. இப்போ ஒரு ஆப்பிள் மரத்தில் இருந்து ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுந்ததுன்னு வச்சுக்க, நியூட்டன்ஸ் ஏதோ அதை வச்சு தான் என்ன பண்ணார், இந்த நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லவ் கண்டுபிடிச்சார். சரியா? நியூட்டன்ஸ் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிச்ச கான்செப்டாக என்ன ஆகுதுன்னா, நியூட்டன் என்ன பண்ணார் ஒரு நாள் ஜாலியாக, இது ஃபோர்ஸு அந்த ஆப்பிள் மரத்துக்கு அடியிலேருந்து அந்த ஆப்பிள் பழம் வந்து ஏன் கீழே வருது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் கீழே வருது அப்படின்றத யார் சொன்னாங்கன்னு தெரியுமில்லது, ஸ்டோரி சொல்லணுமா, அதை என்ன பண்ணிக்க கொஞ்சம் ரெப்ரசன்ட் கொஞ்சம் மைண்ட் பண்ணிங்க.
ஓகேவா. ஆக்சுவலாக ஃபோர்ஸும் அந்த வெலாசிட்டி அந்த ஆப்ஜெக்ட் வந்து டியூ டு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வருதுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் த சேம் டைரெக்ஷன், தட் இஸ் என்னது த ஆப்பிள் டு ஃபால்ஸ் இன் டுவர்ட்ஸ் த எர்த் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. ஸோ அதை டுவர்ட்ஸ் த எர்த் இது ஃபஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, செகண்ட் கேஸில் ஜஸ்ட் வெயிட், த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் த நாட் இன் சேம் டைரக்ஷன் சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, த மூன் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் அப்படின்னு சொல்கிறோம். த மூன் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் தி எர்த் அப்படின்னு சொல்கிறோம். பட் இட் ஆக்சுவலி த மூவ்ஸ் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் என்ன ஆகுது, ரொட்டேஷன் ஆகுது. ஓகேவா, மூன் அரவுண்ட் த எர்த். ஸோ இன் திஸ் கேஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் மோஷன் ஆஸ் ஒன் இன் ஃபிகர் சொல்கிறோம் 3.9b. ஓகேவா. இங்கே வந்து கான்செப்ட் என்ன, எர்த்துக்கும் மூணுக்கும் வந்து என்னது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஃபோர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ மூணு வந்து என்ன ஆகும், எலிப்டிக்கல் பாத்தில் ரொட்டேஷன் ஆகுது. திஸ் இஸ் கேஸ் 2 அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த கேஸ் 2, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் நாட் இன் சேம் டைரக்ஷன். ஃபோர்ஸ் இருக்கும், மோஷன் இருக்கும், பட் இட் இஸ் ஏ நாட் ஏ சேம் டைரக்ஷன் சொல்கிறோம். பட் இங்கே ஃபஸ்ட்டு கேஸில் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் வந்து என்னது ஒரே டைரக்ஷனில் இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் கேஸ் பாருங்கள், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்கிறோம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், இஃப் an object is thrown in vertically upward and direction of the motion upward but gravitational force in the downward direction சொல்கிறோம். ஒரு பாலை வந்து என்ன பண்ணுறோம், தூக்கி மேலே எறிகிறோம், அது மேலே போயிட்டு ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கீழே டவுன்வர்ட்ஸ்லாம் வருது இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷன். சரியா, கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் மேலே போகுது, அதுக்கடுத்து திருப்பி டவுன்வர்ட் டைரக்ஷனில் கீழே வருது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. த ஃபோர்ஸ் அண்டு டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஜீரோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜீரோ நெட் ஃபோர்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின், சரியா, இந்த க்ளவுடு, த ஜீரோ நெட் ஃபோர்ஸ் பட் தெர் இஸ் நோ மோஷன் சொல்கிறோம். தட் இஸ் த ரெயின் ட்ராப்ஸ் கெட்ஸ் என்னது detached from the cloud, it experience both downward gravitational force அப்படின்னு சொல்கிறோம். சரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸும் இருக்கும், அப்வர்ட் ஏர் ட்ராக் இருக்கும். அப்வர்டு ஏர் ட்ராக்னு என்ன அர்த்தம், வரக்கூடிய அந்த ரெயினை வந்து என்ன பண்ணும், ஒரு ஏர் ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஏர் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த ஏர் ட்ராக் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ as it descends towards the earth, upward air drag force increase and after certain time சொல்கிறோம். ஸோ upward air drag forces cancel to downward the gravity. சரியா. அப்போ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு என்ன ஆகிடும், டவுன்வர்ட் ஃபோர்ஸில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு கீழே டவுனில் வரும். அப்வர்டு ஃபோர்ஸ் வந்து என்னாகும், கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்கிறத விட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் இங்கே. ஸோ ஃப்ரம் த ரெயின் ட்ராப்ஸ் மூவ்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். த ரெயின் ட்ராப்ஸ் மூவ்ஸ் த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி டில் இட் டச்சஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஹென்ஸ் த ரெயின் ட்ராப்ஸ் கம்ஸ் வித் ஜீரோ நெட் ஃபோர்ஸ். தெர் இஸ் நோ ஆக்சிலரேஷன் பட் வித் நான் ஜீரோ டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அந்த நான் டெர்மினல் வெலாசிட்டி வந்து இந்த ஏர் ட்ராக் இருக்குது இல்லையா, ஒரு ரெயின் ட்ராப்புக்கு ஏர் ட்ராக் வந்து என்னது மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டயராமை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். ஓகேவா. ஸோ ஜீரோ நெட் ஃபோர்ஸ் அங்கே ரியாக்ட் ஆகுது. ஜீரோ நெட் ஃபோர்ஸ் ஆன் த நெட் ஃபோர்ஸ் அண்டு நான் ஜீரோ டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அதாவது ஒவ்வொரு மலைத்துளைக்கும் ரெயின் ட்ராப்ஸ்க்கு என்ன இருக்கும், டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்றது இருக்கும். டெர்மினல் வெலாசிட்டின்னு தமிழில் முற்று திசைவேகம் அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. அதுக்கு அடுத்தது இஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் F1 F2 F3 F10 on the same body, then the total force F1 vector is equivalent to the vectorial sum of the individual forces சொல்கிறோம். ஸோ த நெட் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணுறோம், மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது சம் ஆஃப் த ஆல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு F1 F2 F3 up to Fn அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அண்டு அதுக்கு எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் வெக்டர் அடிஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஏ வெக்டர் அண்டு பி வெக்டர். ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். தட் இஸ் சி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெக்டர் அடிஷன் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் லெசனில் படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த செகண்ட் லெசனில் படிச்சிருக்கிறத என்ன பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள். ஓகேவா. சரி. அதுக்கு அடுத்தது நியூட்டன் செகண்ட் லா ஃபார் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டர்னு சொல்கிறோம். நியூட்டன் செகண்ட் லா த கேஸ் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டர்னு சொல்கிறோம். இன் திஸ் கேஸ் டைரக்ஷன் ஆஃப் த ஆக்சிலரேஷன் திஸ் டைரக்ஷன் இஸ் நெட் ஃபோர்ஸ் சொல்கிறோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு சொல்கிறோம்.
சரியா. எக்ஸாம்பிள், அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். போவ் அண்ட் ஏரோ கொடுத்துருக்காங்க, விக்டோரியல் அடிஷன் சொல்லியிருக்காங்க. சரியா. இந்த வில்லிருந்து அம்பு வெளியில் போகிறது இந்த போவ் அண்ட் ஏரோ, நெட் ஃபோர்ஸ் இந்த ஏரோ அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஃபிஃப்த்து பாயிண்ட்டு பாருங்கள். The Newton's second law can also written in the following form, since acceleration is equal to second derivative of the position of the vector, that is a vector. இது வந்து ஃபார்முலா. ஏற்கனவே velocity is equal to displacement by time சொன்னோம் இல்லையா. and acceleration is equal to velocity by time. velocity வந்து இன்னொரு டைம் டெரிவேட் பண்ணுறோம், that is second derivative அப்படின்னு சொல்லுவோம். a vector is equal to d square by r divided by dt square சொல்கிறோம். அதாவது the force on the body is f vector is equal to m into d square r by dt square அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஆக்சலரேஷன் பொறுத்த வரைக்கும் செகண்ட் டெரிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சலரேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து என்னது செகண்ட் டெரிவேஷன் சொல்கிறோம். ஓகே. ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன் we can infer that the Newton's second law is basically second order ordinary differential equation சொல்கிறோம். whenever the second derivative of the position vector is not 0 அப்படின்னு சொல்கிறோம். சரியா. செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த பொசிஷன் vector is not 0னா என்னது, it having some amount of valueன்னு அர்த்தம். there is must be a force acting on the bodyன்னு சொல்கிறோம். சரியா. பாயிண்ட் நம்பர் 6 we discuss in second class.